கரூரில் விஜய் அவர்கள் பரப்புரைக்கு போனப்ப 41 பேர் இறந்துட்டாங்க. 41 பேர் இறந்ததுக்கு காரணம் அன்றைக்கு இருந்த அரசாங்கமும் அன்றைக்கி இருந்த போலீஸ் அதிகாரிகளும் காரணம். இதை யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் ஒத்துக்காட்டாலும் பரவாயில்ல. ஆனாலும் விஜய் சார் என்ன அவங்களை கூட்டின்னு வந்து ஒவ்வொருத்தங்கிட்டையும் மண்டியாடு மன்னிப்பும் கேட்டார். அவங்களுக்கு தேவையான நிவாரண உதவி கொடுத்துட்டாரு. சரி பரவாயில்ல, அந்த வீட்டோட வாழ்வாதாரம் போயிடும், பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வேலை வாய்ப்பும் கொடுக்குறாரு. அவங்களுக்கு அரசு வேலை போட்டு கொடுக்குறாரு. இருக்கிற அத்தனை கட்சிக்காரங்க என்ன கேட்குறீங்க, அவருக்கு எதுக்கு வேலை வாய்ப்பு போட்டு கொடுக்குறீங்க, அவங்களுக்கு ஏன் வேலை கொடுக்குறீங்க? அப்போ டிஎன்பிசி எழுதுனவங்க என்ன ஆகிறது, படிச்சுட்டு நாங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிஞ்சிருக்குமே என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. இதெல்லாம் நியாயமான கேள்வி, இல்லைன்னா சொல்லலை, நியாயமான கேள்வி. ஆனால் கூட்டுறவுத்துறை இதில் யார் எப்படி போடுறீங்க வேலை வாய்ப்பு? அன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் எந்த கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க தான் போடுறீங்க கூட்டுறவுத்துறையில் வேலை இல்லைங்களா? டிரான்ஸ்போர்ட் இதில் நீங்கள் தான் வேலை போடுறீங்க இல்லையா? இல்லைன்னு வேணால் சொல்லுங்கள். தாலுக்கா ஆஃபீஸில் நீங்கள் தான் போடுறீங்க, நகராட்சியில் நீங்கள் தான் போடுறீங்க. செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறை இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஎன்பிசி எக்ஸாமோ எந்த எக்ஸாமும் கிடையாது. யார் அன்னைக்கு அரசியல்வாதியாக இருக்கிறீங்களோ, அன்னைக்கு எந்த அரசு ஆண்டு இருக்கோ அந்த அரசு தான் வேலையை போட்டுருக்கு. இதை கேட்கறதுக்கு எந்த கட்சிக்காரங்களும் ஓகியது கிடையாது. யாருக்குமே எல்லாருமே சொல்கிறேன், உண்மைதான். ஆனால் ஒன்றுமே கிடையாது. 38 பேருக்கு வேலையாக போட்டு கொடுக்குறாரு. இது என்னங்க இது நியாயம்? நீங்களாம் பண்ணீங்கன்னா எதுவும் கிடையாது. செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு பார்த்தீங்கன்னா ஜோசப் விஜய் வந்ததுக்கு அப்புறம் டிஎன்பிசியில் எடுக்கணும்னு சொன்னார். ஏன் கிட்டத்தட்ட 60 வருஷமா இது யாருமே எந்த அரசும் செய்யலை. இவர் வந்து செஞ்சிருக்கிறாரு. அதான் பாராட்ட மாட்டீங்க. நீங்கள் 41 பேருக்கு வேலை போட்டான்னு சொன்னோடனே உடனே எல்லாரும் தத்த குதிக்கிறீங்க. எது குதிக்கிறீங்க? ஐயா நியாயமாக செஞ்சுன்னு இருக்காங்க, இல்லைன்னா சொல்லலை. நியாயமற்று இங்கே செய்யலை, எல்லாமே நியாயப்படி தான் செஞ்சுன்னு இருக்காங்க. அதனால் தயவு செய்து புரிஞ்சுங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் டிஎன்பிசியில் தான் எக்ஸாம் தான் இனிமேட்டு எடுக்க போகிறாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கூட்டுறவுத்துறையில் இன்னும் நம்ம அதை கொண்டு வந்துடுவாங்க. இன்னும் கொஞ்சம் நாளே பார்த்தீங்கன்னா கூட்டுறவுத்துறையில் கொண்டு வந்துடுவாங்க. டிரான்ஸ்போர்ட்டில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்கள் கட்சி வீட்டுக்குள்ள வேலை செய்யணும் பார்த்தீங்களா, அவனுக்கு டிரைவர் வேலையும் கண்டக்டர் வேலையும் போட்டுருக்கீங்க. ஏன் அது அரசு ஊழியர் ஆகிட்டு போங்க. அவங்கள அரசு ஊழியர் யாராக இருக்கீங்க? ஹையர் ஆஃபீஸர்லாம் டிஎன் இதில் கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்காங்க. கீழே இருக்கணும், உங்களுக்கு வேலை செய்யணும்ல, கொத்தடிமையாக இருக்கணும் உங்களுக்கு. அதனால என்ன செய்கிறீங்க, அவருக்கு கண்டக்டர் வேலையோ டிரைவர் வேலையோ மெக்கானிக்கல் வேலையோ இருக்குன்னா அவங்களுக்கு நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாப்பை போட்டு கொடுக்குறீன்ற பேரில் போட்டு கொடுக்குறீங்க. அதுவும் 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் வாங்கிட்டு தான் போட்டு கொடுக்குறீங்க. கண் துடைப்புக்காக எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து நீங்கள் வர வைக்கிறீங்க. இது நடந்துட்டுருக்கு. ஏன் ரேஷன் கடையில் எடுத்துங்க, நீங்கள் தான் போடுறீங்க, கண் துடைப்புக்காக போட்டுருக்கீங்க. இதெல்லாம் உண்மை, பொய்யெல்லாம் சொல்லிடாதீங்க. நன்றி.